ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கெல்லாம் ஒரு அன்பான வேண்டுகோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஊனமுற்றோர் இருப்பாங்க. மாற்றுத்திறனாளிகள், ஊனமுற்றோர்னு சொல்லலாம், மாற்றுத்திறனாளின்னு சொல்லலாம். அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் கிண்டல் பண்ணுவோம். ஏங்க அவங்க வந்து உடம்பளவில் தான் ஊனமாக இருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மனசளவில் கூட ஊனமாக இருக்காங்க. என்ன சொல்கிறது? சரி, ஓகே, நம்ம மேட்ருக்கு வருவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, காது கேளாதோர், கண் தெரியாதோர், வாய் பேச முடியாதோர், கை ஊனம், கால் ஊனம், விவாகரத்தான விடோஸ், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், நிறைய ஏஜ் ஆகி மேரேஜ் பண்ண முடியாமல் இருப்பாங்க. ஏன்னா அவங்ககிட்ட வந்து சரியான பண வசதி இருக்காது, நகை இருக்காது, அந்த மாதிரி இருக்கிறவங்க. அப்புறம் அம்மா அப்பா இல்லாமல் ஒரு அனாதையாக வளர்ந்துக்கிட்டு ஒரு யாரோட கஷ்டத்தில் வளருவாங்க, அவங்களுக்கு மேரேஜ் பண்ண வைக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் மேற்கு ரோட்டரி சங்கம் மண்டபம், ஹெச்பி பெட்ரோல் பங்க்கு, நடராஜர் தேட்டர் பக்கத்தில் வந்து ஆகஸ்ட் 16ஆம் தேதி மார்னிங் 9 மணிலேருந்து ஈவினிங் 4 மணி முடிய ஒரு சுயவரம் நிகழ்ச்சி, மாற்றுத்திறனாளிக்கான ஒரு சுயவரம் நிகழ்ச்சி நடைபெறுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் மட்டும்தான் கலந்துக்கணும்னு கிடையாது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, விடோஸ், பைசா இல்லாமல் கல்யாணம் முடியாமல் வயசு கொஞ்சம் முத்தி போயிருப்பாங்க, அந்த மாதிரி பெண்கள், இப்படி நிறைய பேர் கலந்துக்கலாம். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இதை யார் யார் நடத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் மேற்கு ரோட்டரி சங்கம், அப்புறம் திருப்பூர் மருதம் செட்டபிள் ட்ரஸ்ட்டு, அப்புறம் அக்ஷய பாத்திரம், அப்புறம் சக்ஷம் குழுவினர், மாற்றுத்திறனாளிகளுக்கான சக்ஷம் குழுவினர், அப்புறம் ஒரு 2-3 பேர் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து இன்றைக்கி வீட்டுக்குள்ளேயே வந்து நடக்க 2 கை கால் இல்லாமல் நடக்க முடியாமல் இருங்களும் இருப்பாங்க. அவங்க எவ்வளோ நாள் அவங்க மற்றவங்க பார்த்துப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும் இல்லையா? அதுக்காண்டி தான் அப்பேற்பட்ட இருக்கிறவங்களுக்கு வந்து யாராவது கூட வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி இங்கே கொண்டு வந்து விட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான லைஃப் வந்து கட்டாயம் அமையும். நான் இது வந்து எந்த கான்டாக்ட் நம்பர் இது எல்லாமே வந்து பின்னாடி வந்து ஃபோட்டோவாக அனுப்புகிறேன். வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. கட்டாயமாக மறந்துடாதீங்க, கட்டாயம் மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட வந்து ஃபுல் டீட்டெயில் அட்ரஸ் எல்லாமே வந்து நான் இதுக்கு பின்னாடி ஃபோட்டோவாக தர்றேன். வேணுங்கிறவங்க வந்து பார்த்துக்கோங்க. கட்டாயமாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பில் வந்து எல்லாத்துக்கும் ஒரு பார்ட்னர் தேவைங்க. சரிங்களா? நம்ம வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு பின்னாடி இருக்கிற காலத்தில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு உதவி செய்ய முடியும். நிறைய பேர் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்குலாம் யார் கொண்டு கொடுப்பா, நம்மளுக்குலாம் யார் மாப்பிள்ளை கொடுப்பா அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இது ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இதுக்கான ஃபுல் அட்ரஸ் என்ன, யார் வச்சு நடத்துகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நான் பின்னாடி ஃபோட்டோவாக போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. ஆகஸ்ட் 16ஆம் தேதி மார்னிங் 9 to 4. ஓகே, பாய்.